Good morning. I am Kesav Murthy from Coimbatore. I am an HR consultant cum educational consultant. I am a teacher too. In this video, we will look at a chapter called Arithmetic Progression. This chapter comes under mathematics, and questions from this chapter come in all the competitive exams such as NTSC, TNPSC, GRE, bank exam, etc. So let us see what we mean by arithmetic progression. In Tamil, இதுக்கு என்ன சொல்கிறோன்னா எண்கணித முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். எண்கணித முன்னேற்றம் அல்லது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா ஏ ப்ளஸ் 3d இப்படியெல்லாம் இருக்கும். இப்படி இன்னும் ஒரு சீரீஸ், ஒரு வரிசை இருக்கும். இப்படி இந்த வரிசைக்கு பேர் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு பேர். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2, 5, 8, 11, 14 அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் அது ஒரு வரிசை, அரித்மெட்டிக் வரிசைன்னு பேர். இதில் முதல் டேர்ம் ஏ. இந்த எக்ஸாம்பிளில் முதல் டேர்ம் 2, அப்போ ஏ ஈக்குவல் டு 2. இந்த வரிசை பொறுத்தவரையிலும் ஏ ஈக்குவல் 2. டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம். எப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை கழிச்சா என்ன வருதோ அது, அல்லது மூணாவது டேர்ம்லேருந்து ரெண்டாவது டேர்ம் கழிச்சா என்ன வருதோ அது. இப்போ ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்ம் கழிச்சா 5 - 2 அது 3 வருது. அதே மாதிரி மூணாவது டேர்ம்லேருந்து ரெண்டாவது டேர்ம் கழிச்சா 8 - 5 அது 3 வருது. இது எந்த 2 டேர்மை கழிச்சாலும் ஒரே வேல்யூ தான் வரும். அதுக்கு பேர் டின்னு பேர். காமன் டிஃப்ரென்ஸ், இட்ஸ் கால்டு காமன் டிஃப்ரென்ஸ். அது ஃபார் திஸ் சீரீஸ் இட் இஸ் 3. ஸோ த ஜென்ரல் ஃபார்ம் இஸ் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, லைக் தட். Now there are 2 formulas which you need to remember. The nth term of this series, the வரிசையோட nth term is equal to a plus n minus 1d. a is the first term, d is the common difference. அதே மாதிரி sum up to nth term, அது nth term வரையில் உள்ள ஒரு கூட்டல் எவ்வளோ வருதுன்னா n/2 bracket 2a plus n minus 1d. ஸோ இதுதான் அதனுடைய சம் அப் டு nth term. இந்த 2a plus n minus 1d-ஐ நம்ம இப்படி எழுதலாம். a plus n minus 1d அப்படின்னு எழுதலாம். So a is the first term and a plus n minus 1d is the nth term. So sum up to nth term is equal to n/2 in bracket first term plus nth term அப்படின்னு எழுதலாம். அதாவது nth term உடைய உள்ள கூட்டல் என்ன வருதுன்னா n/2 bracket முதல் term plus nth term அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 ஃபார்முலாவை ஞாபகம் வச்சா இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் வர அத்தனை கேள்விகளும் நம்ம வெற்றிகரமாக பண்ணலாம். ஸோ ஒரு 2 கொஸ்டினை எடுத்து நம்ம அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு கொஸ்டின் 1ல் அந்த சீரீஸ் -2.8, 0, 2.8, 5.6 அப்படிங்கிறது சீரீஸ். இது சீரீஸ் மைனஸில் ஆரம்பிக்குது. அப்போ இதை முதல் டேர்ம் -2.8, அப்போ a ஈக்குவல் டு -2.8. d d ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், தட் 0 minus of -2.8, that is equal to 2.8. அல்லது third term minus second term, third term is 2.8, second term is 0, so 2.8 minus 0, that is 2.8. Here a is -2.8 and d is plus 2.8. Now the question asked is, what is the 37th term? 37வது term எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. The formula 37th term is a plus n minus 1d, that is equal to a plus n 37, so 37 minus 1 36, அப்போ a plus 36d. a is -2.8 plus 36 into 2.8. இப்போ 2.8 வெளியே எடுத்தால்
அப்போ 2.8 into 36 minus 1, that is 2.8 into 35, that is equal to 98. That is the answer. நம்ம இன்னொரு கொஸ்டினையும் பார்ப்போம். அந்த கொஸ்டினையும் பார்த்து அது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the first three terms, the sum of the first three terms in a AP is 30. The product of the first three terms is 910. What are the terms அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த சீரீஸ் கொடுக்கல. இந்த சீரீஸ் நம்மளாம் ஒன்று அசியூம் பண்ணிக்கணும். நான் சீரீஸ் எப்படி அசியூம் பண்ணிக்கிறேன்னா, a minus d, கமா a, கமா a plus d, கமா a plus 2d அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இங்கே முதல் டேர்மே நான் a மைனஸ் டின்னு நான் வச்சுக்கிறேன். கமா a, ரெண்டாவது டேர்ம் a, மூணாவது டேர்ம் a plus d அப்படி வச்சுக்கிறேன். ஸோ முதல் மூணு டேர்மோட சம் எவ்வளோ? a மைனஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் a plus d. ஸோ மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடுது. ஸோ த sum of the three terms is 3a. 3a is equal to 30. ஸோ a equal to 10 அப்படி தெரிஞ்சு போச்சு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த த்ரீ டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த த்ரீ டேர்ம் இஸ் a மைனஸ் டி இன்ட்டு a இன்ட்டு a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 910. அப்போ இதை a ஈக்குவல் டு 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 10 மைனஸ் டி இன்ட்டு 10 இன்ட்டு 10 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 910. அந்த 10 அந்த பக்கம் போய் அது டிவைட் பண்ணுது. அப்போ 10 மைனஸ் டி இன்ட்டு 10 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 91. அப்போ இது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 91. If you take the 10 square on the other side, so minus d square is equal to minus 9. So d square is equal to 9. So d equal to 3. So a equal to 10, d equal to 3. Upon the first three terms, a minus d, 10 minus 3, that is 7. Second term 10, third term 13. So 7, 10, 13 are the terms, first three terms of this series. So if you understand these two formula, that is nth term is a plus n minus 1d and sum up to nth term is n by 2 into 2a plus n minus 1d. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சால் எந்த ப்ராப்ளம் இதை போட்டுடலாம். I hope you understood this particular arithmetic progression video. So I will meet you in another video in another mathematics subject. Thank you.